Hello everyone, I'm Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 25/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்ன இம்பார்ட்டண்ட் ஷெட்யூல், அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன இம்பார்ட்டண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ தான், இருந்தாலும் அந்த லாஸ்ட் டேயில் ஒரு ரிமைண்டர் கொடுக்கணுங்கிறக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய இன்றைய நாளினுடைய முக்கியமான ரிமைண்டர் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்டு 1 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது. அந்த சீட்டினுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நான் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணல சார் அப்படின்றவங்க இன்று மதியம், இன்று அப்படின்னு நம்ம சொல்கிறது 25th August 2025 மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது அலாட்மெண்ட் ஆர்டரை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அது நேற்று டவுன்லோட் பண்ணியிருக்கலாம், ஆர் இதுக்கு ப்ரியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கி 2 மணிக்குள்ளே தான் நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்றவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சென்று சேருவதற்கான கடைசி நாள் 25 August 2025 இன்று மாலை 5 மணி அப்படிங்கிறது கடைசி நாள், கடைசி நேரம். இன்றைக்கி நம்ம காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இருந்து உங்களுக்கு இன்னமும் 4 hours டைம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே போல் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 11, 12, 1, 2, 3, 4, 5 இன்னமும் 7 hours டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 சீட்டு கிடைத்தவர்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர். இல்லை சார் எனக்கு சீட்டு கிடச்சிது, நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றவங்க அதை பற்றி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ரிட்டன்லேயோ இல்லை மெயில்லையோ ஃபோன்லேயோ யாருக்கும் எந்த தகவலும் கொடுக்காம அப்படியே இருந்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு நீங்கள் அந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஓகே சார், இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 1 எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்றவங்க உங்களுடைய சீட்டு உங்களுக்கு வேண்டாத பட்சத்தில் நீங்கள் இன்று மாலை, அதாவது 25 August 2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் நேரடியாக போயிட்டு காலேஜினுடைய முதல்வரை சந்தித்து உங்களுடைய சீட்டை முறைப்படி ராஜினாமா செய்து கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஃபோர்ஃபிட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை நீங்கள் ராஜினாமா செஞ்சதை என்ன பண்ணணும் அப்படின்னா முறைப்படி ஆன்லைனில் தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? MCCக்கு போர்ட்டல் ஒன்று இருக்குது, ரெசிக்னேஷன் போர்ட்டல். அந்த போர்ட்டலில் நீங்கள் இன்று மாலை 5 மணிக்குள்ளே கல்லூரி வாயிலாக என்ன பண்ணணும், உங்களுடைய ராஜினாமாவை பதிவு செய்ய வேண்டும். சீட்டு வேண்டாதவங்க அந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் அபராதமாக பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான இம்பார்ட்டண்ட் ரிமைண்டர். அடுத்த கட்டமாக ரவுண்டு 2க்கான அப்டேட் அப்படிங்கிறது இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற காலை 10 மணி நிலவரப்படி எதுவும் வரவில்லை. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ணவங்க, அதே போல் ஸ்டேட் கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க, அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட்டு கிடச்சி ராஜினாமா பண்ணவங்க, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க, இந்த தகவலெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நியூ சீட்ஸ் ரவுண்டு 2க்கு ஆட் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க. MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அஃபீஷியல் அப்டேட் தான் அது.
ஸோ அதையும் சேர்த்து கூடிய விரைவில் ரவுண்டு 2க்கான சீட் மேட்ரிக்ஸும் ரவுண்டு 2க்கான ரிவைஸ்டு ஷெட்யூலும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் அடுத்தடுத்த நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்த உடனே எனக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிது, நான் ரீஅலாட்மெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும், ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைக்கல, நான் ரவுண்ட் 2ல் ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் அந்த அப்டேட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அது கிடைச்ச உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போதைக்கு பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ரவுண்ட் 2 எப்போ, ரவுண்ட் 2ல் எவ்வளோ சீட்ஸ் வரப்போகுது அப்படின்ற கேள்வியை தான் ரிப்பீட்டடாக எனக்கு ஃபோன் கால்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்த உடனே ரவுண்ட் 2க்கான என்னென்ன செய்யணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங், அது எல்லாமே திரும்பவும் செஞ்சுட்டு இன்னொரு டெமோ வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.